அனைவருக்கும் வணக்கம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக ஜென்சி இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறை எதிராக இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக ஜென்சிலாம் சேர்ந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி சிஜேபி அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை உருவாக்கி மாஸ் மூவ்மெண்ட்டை உருவாக்கி அடுத்து வருகிற தேர்தலில் பாரத பிரதமரை அந்த பதவியிலேருந்து தூக்கி எறிய போறாங்க என்று ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இந்த சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு அப்படியே ஒன்றாக சேர்ந்தாங்க. இன்னைக்கு அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க. டெல்லியில பாத்தீங்கன்னா ஜந்தர் மந்தர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். போராடுறதுக்குன்னா இப்ப எப்படி நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில வள்ளுவர் கோட்டம் இருக்கோ அப்படி டெல்லியில இருக்கக்கூடிய வள்ளுவர் கோட்டம் இந்த ஜந்தர் மந்தர். அங்க போய் போராடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஜந்தர் மந்தர்ல போராடுவதற்கு நாடு முழுக்க ஏன் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வீடியோ போட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற இந்த ஜென்சி மூவ்மெண்ட், சோ கால்டு ஜென்சி மூவ்மெண்ட் அழைப்பு விடுத்து எல்லாரும் ஒன்றாக சேருங்க, நம்ம மோடிக்கு எதிராக போராடுவோம் என்று இன்னைக்கு எவ்வளவு பேர் கூடினாங்க அப்படிங்கறத நீங்களே பாருங்களேன். कुछ भी हो जाए हम ये प्रोटेस्ट फेल नहीं होने देंगे. सब शांति से एक जगह बैठ जाए. இது இன்று காலையில எடுக்கப்பட்ட வீடியோ. இன்னைக்கு அறைகூவல் விடுத்தாங்க, எல்லாரும் வாங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணலான்ட்டு. ஆனா அந்த இடத்துல குவிக்கப்பட்ட போலீஸ்காரங்களை விட அங்க கூடிய மீடியா பிரஸ் பீப்புளா இருப்பாங்கல்ல, ரிப்போர்ட்டர்ஸ், அவங்களை விட கூடிய ப்ரொடெஸ்டர்ஸ் என்பது கம்மி. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ப்ரொடெஸ்டர்ஸ் கூட்டினாங்க. சில 100 பிலோ 1000 தாங்க இருக்கும். 1000 பேருக்கும் குறைவாக தான் அங்க ஒன்றாக சேர்ந்து நின்று கொண்டு தர்மேந்திர பிரதான் அவர்கள், இந்தியாவுடைய எஜுகேஷன் மினிஸ்டர், ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிற கோஷத்தை தான் பிரதானமான ஒரு கோரிக்கையாக அவங்க வச்சிருந்தாங்க. அபிஜித் தீபிகே அப்படிங்கிறவர் தான் இந்த சிஜேபியினுடைய ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அவர் இன்னைக்கு காலையில வந்து லேண்ட் ஆகுறாரு. லேண்ட் ஆகும் போதே ஒரு புக் எடுத்து காட்டுறாரு. அது அம்பேத்கரோட ஆட்டோபயோகிராஃபி புக் அப்படின்னு நினைக்கிறேன். ஜூம் பண்ணி பார்த்தா அப்பதான் தெரியுது. ஏர்போர்ட்ல இருந்து வெளியில வரும்போதே அவர் ஏதோ வெளிநாட்டுல உட்காந்துருக்காரு, ஆனா இந்த ப்ரொடெஸ்ட்காக வந்திருக்காரு. புக் எடுத்து காட்டுறாரு. அந்த புக்ல வந்து இந்த அம்பேத்கரோட பயோகிராஃபி. ஓகே ஃபைன், அவங்களோட கொள்கை யார வேணா அவங்க காட்டலாம். இப்போ அவங்க வந்து லேண்ட் ஆனோடனே முதல் போன் கால் யாருக்கு தெரியுமா பண்றாரு? கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்த பிருந்தா காரத் அவர்கள். அப்போ இது வெறும் இளைஞர்கள்லாம் சேர்ந்து நாங்க அரசாங்கத்துக்கு எதிராக போராடுகிறோம் என்றால் இவர்களுக்கு ஆதரவாக அனைத்து எதிர்கட்சிகளும் செயல்படுகிறார்கள். ஆனா அவங்க ஆட்கள் அனுப்ப மாட்டாங்க. இந்த ப்ரொடெஸ்ட் ஃபெயில் ஆனதுக்கு மிக முக்கியமான காரணம், இன்னைக்கு ஜந்தர் மந்தர்ல டெல்லியில நடந்த ப்ரொடெஸ்ட் ஃபெயில் ஆனதுக்கு மிக முக்கியமான காரணம், எதிர்கட்சிகள்ல இருந்து ஆட்கள் செல்லவில்லை. ஆட்கள் வந்து போனா மட்டும்தான் அந்த ப்ரொடெஸ்ட் வந்து சக்சஸ் ஆகும். ஆனா மற்றபடி ஒரு சின்ன சின்ன சப்போர்ட்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு ஜென்சி மூவ்மெண்டாக மாறி, ஒரு ஹைபோதெட்டிக்கல் சிச்சுவேஷன் தான் சொல்றேன், இது நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது, ரொம்ப ரிமோட்டஸ்ட் பாசிபிலிட்டி தான். ஜென்சி மூவ்மெண்டாக மாறி பெரிய மாஸ் மூவ்மெண்டாக இளைஞர்கள்லாம் அப்படியே சாரசாரியாக வந்து இந்த கட்சியில சேர்ந்தா யாரோட இருப்பு கேள்விக்குறியாகும் என்றால் இவங்களா இருக்காங்க இல்லையா, இந்த அப்போசிஷன் பார்ட்டிஸ், மோடி எதிர்க்கக்கூடிய அனைத்து அப்போசிஷன் பார்ட்டிஸ்னுடைய ஓட் பேங்க்ல தான் பெரிய டென்ட் விழும் என்பதனால டைரக்டா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா இன்டைரக்டா பாருங்க, வந்து இறங்கினோடனே அபிஜித் தீபிகே முதல் போன் கால் பிருந்தா காரத்துக்கு பண்றாங்க. இவங்க காலாகாலமா ஊர் உலகத்துல யாரும் நிம்மதியா இருக்கக்கூடாது, எப்ப பாரு போராட்டம் போராட்டம் போராட்டம், சம்பந்தமே ஏதாவது போராட்டம் நடத்திட்டு இருப்பாங்க. போராட்டத்திற்கின்றே பிறந்தவர்கள் இவங்க. சோ இது ஒரு நான் பார்ட்டிசன் மூவ்மெண்ட். சிஜேபி ஒரு நான் பார்ட்டிசன் மூவ்மெண்ட், கட்சி சார்பெல்லாம் கிடையாது என்று சொல்வதற்கு எவ்வளவு முரணாக இருக்குன்னு பாருங்க. இன்னொன்னு, ரீசெண்டாக சிஜேபி ஒரு பிரஸ் மீட் நடத்தினாங்க. அந்த பிரஸ் மீட் வந்து கான்ஸ்டிடியூஷன் கிளப் அந்த இடத்துல நடக்குது. அதற்கு ஒரு எம்பியோட ஆதரவு கடிதம் தேவை. ஒரு எம்பி கடிதம் கொடுத்தா மட்டும்தான் அந்த இடத்துல ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க பிரஸ் மீட் கொடுப்பதற்கு. அதற்கு அதாவது சிஜேபிக்கு ஆதரவாக கடிதம் கொடுத்தது யார் தெரியுமா? ஆர்ஜேடி எம்பி, ராஷ்டிரிய ஜனதாதளுடைய எம்பி கடிதம் கொடுத்து சிஜேபி பிரஸ் மீட் நடத்துது. ஸோ ரொம்ப பிளான் பண்ணி எதிர்கட்சிகளால் பேக் பண்ணப்பட்ட, ஆனால் பேக் பண்ணால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, நாங்கள் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. பிரஸ் மீட்ல அவங்களுடைய மேனிஃபெஸ்டோ வெளியிடுறாங்க. எப்படி? அவர்களுடைய தேர்தல் அறிக்கை. சிஜேபி தேர்தல் அறிக்கை என்ன தெரியுமா சொல்றாங்க? ஃபர்ஸ்ட், ஜுடிஷியல் இம்பார்ஷியாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஏதாவது ஒரு நீதிபதி ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா அவர்களுக்கு ராஜ்யசபா பதவியோ அல்லது கவர்னர் பதவியோ எந்த ஒரு பதவியும் கொடுக்கப்பட கூடாது என்பதுதான் இவருடைய முதல் அம்சம். இரண்டாவதாக, எலக்டோரல் அக்கௌண்டபிலிட்டி. ஏதாவது ஒரு வாக்காளருடைய பெயர், லெஜிட்டிமேட்டான வாக்காளருடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டால் அது மிகப்பெரிய குற்றமாக பார்க்கப்பட்டு சிஇசி, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மேல மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்.
நோ லெஸ் than டெரரிசம், தீவிரவாதத்திற்கும் இதற்கும் வேறுபாடு இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் இவர்களுடைய இரண்டாவது அம்ச கோரிக்கை. மூன்றாவதாக விமென்ஸ் ரெப்ரசன்டேஷன் 50% ரிசர்வேஷன் ஃபார் விமன் இன் பார்லிமெண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் வித்தவுட் இன்க்ரீசிங் த டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ். அதாவது இப்போ இருக்கக்கூடிய சீட்ஸ் இருக்கு இல்லையா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலேயோ இல்லை பாராளுமன்றத்திலேயோ அதை அதிகரிக்காம 50% ரிசர்வேஷன் கொடுக்கணுங்கிறாங்க. ஆனால் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது? 10 ஆண்டுக்கு ஒரு முறை சென்சஸ் எடுத்து டீலிமினேஷன் பண்ணணும்னு கான்ஸ்டியூஷன். ஆனால் இவங்க வேற மாதிரி சொல்றாங்க. இது இவங்களுடைய கோரிக்கை. ஓகே, அடுத்து மீடியா ரிஃபார்ம். கேன்சல் ப்ராட்காஸ்ட் லைசன்சஸ் ஃபார் மேஜர் கார்பரேட் ஓல்டு மீடியா ஹவுசஸ். அதாவது ஸ்பெசிஃபிக்லி தோஸ் லிங்க் டு அதானி குரூப் அண்ட் ரிலையன்ஸ் அம்பானி, இவங்களுடைய லைசன்ஸ்லாம் கேன்சல் பண்ணணுமா. இது வந்து மேனிஃபெஸ்டோல கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்டிகேட் ஃபினான்சஸ் ஆஃப் கோடி மீடியா ஆங்கர்ஸ் டு ப்ரமோட் ட்ரூலி இண்டிபெண்டன்ட் மீடியா. சொம்படிக்கக்கூடிய கோடி மீடியா ஆங்கர்ஸ் உடைய ஃபினான்சஸ்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணணுமா, அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கணுமா. ஆன்டி டிஃபெக்ஷன், ஏதாவது ஒரு எம்எல்ஏ அல்லது எம்பி கட்சி தாவல் செய்தால் அவர்களை 20 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து தடை செய்ய வேண்டும். இதான் இவங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இதை தவிர ரைட் டு இன்ஃபர்மேஷன், அதில் டிரான்ஸ்பரன்சி அதிகரிக்கணும். யூத்துக்கு எம்ப்ளாய்மெண்ட் வேண்டும், எக்ஸாம் எஜுகேஷன், இது மாதிரியான ஒரு சில அம்சங்களை அவர்களுடைய இந்த மேனிஃபெஸ்டோல வச்சு வெளியிட்டாங்க. ஸோ இது அன்னைக்கு நாடு முழுக்க மிகப்பெரிய பேசு பொருளானது. ஆனா இவங்க பாருங்க, முக்கியமாக எதற்காக போராட வருகிறார்கள் என்பதை தெரியாம ஒரு கூட்டம் ரொம்ப ஆழமாக சிந்தனை கொண்டு ஒரு தூய்மையான அரசியல் வேண்டும், கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் வேண்டும், நல்ல குட் கவர்னன்ஸ் வேண்டும் எல்லாம் அவர்களுக்கு ஆசை இருக்கிறது. ஆனா ரொம்ப ஈஸிலி மிஸ்கைடடா இருக்காங்க. யார் வேண்டாலும் வந்து இவர்களை மிஸ்கைட் பண்ணிட முடியுது என்பது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கிறது. எதற்காக போராடுகிறீர்கள் என்று கேட்டால், எங்களை காக்ரோச்னு கூப்பிட்டாங்க, அதனால நாங்கள் போராட வந்திருக்கோம். சரி, உங்களோட டிமாண்ட் என்னன்னு கேட்டா, டிமாண்ட்லாம் ஒன்றும் இல்லை, எங்களை காக்ரோச்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு டிமாண்ட் வச்சு நான் இது வந்து அங்க போராட்டக்காரர்கள் சொல்றாங்க. तो आज आपकी डिमांड्स क्या है? डिमांड्स हमारी मतलब ऐसा तो कुछ नहीं कि डिमांड्स हो, बट हमें जो कॉकरोच समझा जा रहा है या बोला जा रहा है, बस ये चीज मतलब नहीं होनी चाहिए. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அங்க தங்களுடைய சுயரூபத்தை காட்ட தொடங்குறாங்க அந்த போராட்டக்காரர்கள். அங்க பெருமளவுல சமூக விரோதிகள் ஊடுருவி எப்படி காஷ்மீர்ல ஆசாதி ஹம் லேக்கே ரஹேங்கே ஆசாதி, அதாவது காஷ்மீரை இந்தியாவிலிருந்து பிரித்து கொடுக்க வேண்டும், பிரிவினைவாத ஸ்லோகன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட்ல அங்க எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஜந்தர் மந்தர்ல ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட்ல ஆசாதி ஸ்லோகன்ஸ், பிரிவினைவாத கோஷங்கள் எழுப்பப்படுகின்றன. இத அங்க இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் லைவா கேள்வி கேட்கிறாரு. என்ன தெரியுமா, இது ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் தானே, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு ஆசாதி ஸ்லோகன் என்று ஒரு தைரியமான பத்திரிகையாளர் கேள்வியும் கேட்டிருக்காரு. हम लेकर रहेंगे आजादी, हक से लेंगे आजादी, हक है हमारा आजादी, हम लड़के लेंगे आजादी, हक है हमारा आजादी. ये गलत हो राम जी, ये गलत हो रहा है कि नहीं हो रहा? गलत हो रहा है कि नहीं हो रहा? देखिए, இது மாதிரியான பத்திரிகையாளர்கள் அங்க பல பேர் கேள்வி எழுப்பி அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய ஆதரவாளர்களை திணறடித்ததுனால எல்லாரும் சேர்ந்து இந்த பத்திரிகையாளர்களை பார்த்து, நீ கோடி மீடியா திரும்பி போ என்று சுத்தி நின்னுகிட்டு அவங்க முழக்கமிட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணு, அவங்க வந்திருக்காங்க இந்த ப்ரொடெஸ்ட்டுக்கு. ஒரு கேள்வி கேட்கறாங்க அந்த பொண்ணு கிட்ட போய், எதுக்காக இந்த ப்ரொடெஸ்ட் வந்திருக்கீங்கன்னு கேட்டா, ப்ரொடெஸ்ட்லாம் வரல, ஏதோ அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டைன்னு சொன்னாங்க. कौन सी क्लास में हो? क्लास 9th में हो? यस मैम. किस बात के लिए आए हो? किस बात के लिए आए हो? मैम एक्चुअली वो इजराइल और इनके बीच लड़ाई चल रही है, तो किनके बीच? इजराइल अमेरिका के बीच लड़ाई चल रही है, तो इजराइल और अमेरिका के बीच लड़ाई चल रही है. यस मैम. आपको किसने यहाँ पे लेके आया? स्कूल की तरफ से? जी नहीं, मैं ट्यूशन की तरफ से आई हूँ. जी मैं अपने इंस्टीट्यूट की तरफ से आई हूँ. அமெரிக்கா வர்சஸ் இஸ்ரேல் சண்டைக்காக இவங்க எதுக்கு இங்க வந்து போராடுறாங்கன்னு பார்த்தா, அவங்க படிக்கிற கோச்சிங் இன்ஸ்டிடியூட், அந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல இருந்து சேர்ந்து எல்லாரையும் கூட்டு வந்தாங்க இந்த ப்ரொடெஸ்ட்டுக்கு. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ் என்ன கற்பிக்கிறாங்க என்பது கொஞ்சம் வரமுறையே இல்லாம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கேள்வியும் சந்தேகமும் அச்சமும் எழுகிறது. எத்தனையோ டூல் கிட்ஸ் இருக்கு. இந்தியாவை சீர்குலைக்க வேண்டும், இந்தியாவுக்குள்ள கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நிறைய சக்திகள் செயல்படுறாங்க என்று நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அதுக்கான நிறைய ஆதாரங்கள் கொடுத்துருக்கேன். யாரெல்லாம் இதற்காக செயல்படுகிறார்கள், இவருக்கு பின்னாடி யார் இருக்கான்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒருத்தர் மிக முக்கியமாக இந்தியாவில் கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு ஏஜென்டாக செயல்பட்ட சோனம் வாங்சுக், லடாக்ல கலவரம் செய்த கலவரக்காரன். அந்த கலவரத்துக்கு பிறகாக மத்திய அரசாங்கத்தால் சிறையில் அடைக்கப்பட்டவர் சோனம் வாங்சுக். அவர் வீடியோ போறாரு சிஜேபி இந்த ப்ரொடெஸ்ட்க்கு ஆதரவாக. அப்போ இந்த ப்ரொடெஸ்ட்க்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கான்னு பாருங்க. तो कल 6 जून को मैं आप लोगों से मिलने दिल्ली आ रहा हूं लद्दाख से, और मिलूंगा जंतर मंतर पर.
मैं खुद हैरान हूं कि चंद ही दिनों में कॉकरोच जनता पार्टी से मेरा रिश्ता इतना गहरा गया और इसका श्रेय मुझे नहीं जाता है, श्रेय जाता है, क्रेडिट गोज टू लद्दाख के LGV के सक्सेना जी को. அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் கேட்க வேணாம், இந்த துருவ் ராத்தி எங்கேயோ ஜெர்மனியில் உட்காந்துக்கிட்டு இந்தியாவோட வந்து மோடி ஆட்சி சரியில்லை அது சரியில்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கிற அந்த துருவ் ராத்தி வீடியோ போடுறாரு. இன்னும் பல கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் மோடிக்கு எதிராக பேசக்கூடிய அனைவருமே ஒன்றாக சேர்ந்து CJP ப்ரொடெஸ்ட்ல கலந்துக்கோங்க என்றெல்லாம் போடுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஆதரிக்கக்கூடிய இந்த ப்ரொடெஸ்ட்ல ஆசாதி ஸ்லோகன்ஸ், தேச விரோத கருத்துக்கள், தேச விரோத கோஷங்கள் அங்கே எழுப்பப்படுகின்றன என்பது உண்மையிலேயே மிகப்பெரிய கன்சர்னாக தான் பார்க்கப்படுகிறது. இது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட்டாக தெரியவில்லை. பல நாடுகளில் ஜென்சி போராட்டம், மாணவர்கள் போராட்டம் என்று அரசாங்கத்தை கவிழ்த்த மாதிரி இந்தியாவிலையும் எப்படியாவது ஒரு ப்ராக்சியை வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிற போர்வையில இப்போ டைரக்டா காங்கிரஸோ ஆம் ஆத்மியோ இது மாதிரியான கட்சிகள் செய்தால் அந்த கட்சிகளுக்கு மக்கள் மத்தியில் பெரிய அளவில் ஆதரவு இல்லை. ஆனா காமன் மேனாக பார்த்தோம்னா ஒரு காமன் மேனோட மூவ்மெண்ட், பொதுமக்களுடைய மூவ்மெண்ட் CJP, இதுல வந்து இணைந்து நம்ம வந்து பயணிப்போம், இந்தியாவில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று மக்களை கன்வின்ஸ் பண்றது ஈஸி. அப்படி ஒரு மூவ்மெண்ட்டாக தான் இந்த CJP தெரிகின்றதே தவிர ஒரு லெஜிட்டிமேட்டான ஒரு பாயிண்ட் கூட CJP-இடம் இல்லை. அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, டெல்லி போலீஸ் ரொம்ப கூர்ந்து கவனிச்சு எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்து விடக்கூடாது, இப்பயும் சரி ஃபியூச்சர்லயும் சரி என்று அவ்வளோ போலீஸ் கேமராவோட ரொம்ப உன்னிப்பாக எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. யாரெல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன என்று வெரிஃபை பண்றதுக்காக வீடியோ எடுத்து இந்த ப்ரொடெஸ்ட் மூலமாக நாளைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து விடக்கூடாது, சட்டம் ஒழுங்கு சீர்கேடக்கூடாது என்று ரொம்ப டெல்லி போலீஸ் உன்னிப்பாக இருக்காங்க. உண்மையிலேயே ஒரு வெல்கம் மூவ், வரவேற்கக்கூடிய ஒரு முடிவு தான். So what we're also seeing here is a very unique thing that I have not seen before is these Delhi photography personnel, police personnel who are deployed here to click pictures of the protesters. You can see all these young people who are in orange. They're all actually Delhi police personnel who are here as photographers, and how we usually see body cams in the US, that's something which is happening here. In India we're not seeing any of the policemen wearing body cams, but we are seeing that from the police side there are people, photographers, just to click pictures of the protest. So this is something unique that I'm here seeing in this protest for the first time. இந்த ஒரு CJP ப்ரொடெஸ்ட்டை காங்கிரஸ் பார்ட்டியால தாங்கிக்கவே முடியல. எப்படி அப்போசிஷன் ஸ்பேஸை இவங்க பிடிக்கலாம் அப்படின்ட்டு காங்கிரஸோட ஸ்போக்ஸ் பர்சன், அதிகாரப்பூர்வமாக செய்தி தொடர்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த போராட்டத்திற்கு எதிராக கருத்து பதிவு பண்றாங்க. வெறும் 100 பேர் தான் போராட்டத்தில் இருக்காங்க, அதுல 75 பேர் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவங்க, அதை தவிர 100 யூடியூபர்ஸ் இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க, எங்கப்பா ப்ரொடெஸ்டர்ஸை காணோம் அப்படின்னு அவங்க சொல்றதும், அதற்கு வந்து இல்ல நாங்களும் நிறைய பேர் இருக்கோம் அப்படின்னு இவங்க சொல்றதும், அந்த கூட்டத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நாங்க ஆம் ஆத்மியை சேர்ந்தவங்க அப்படின்னு நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இந்த CJP-னுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்கள், எப்படி CJP-யோட அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் டு அட்ரஸ் த மீடியா என்று 4 பேரை இதை அறிவிக்கிறாங்க. அதுல சீஃப் ஸ்போக்ஸ் பர்சன், செய்தி தொடர்பாளர்கள் தான் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய இன்ஸ்டா பயோல, ட்விட்டர் பயோல இதுக்கு முன்னாடிலாம் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவர்கள் என்று பயோல வச்சிருந்தாங்க டிஸ்கிரிப்ஷன்ல. அதை CJP-குள்ள வந்தோடனே மாத்திட்டாங்க. இன்னும் பல இன்ஸ்டா ஹேண்டில்ஸ், ட்விட்டர் ஹேண்டில்ஸ் எல்லாமே CJP-யோடது இதுக்கு முன்னாடி ஆம் ஆத்மி ஹேண்டில்ஸாக இருந்தது, அனைத்துமே இப்போ CJP-ஆக மாற்றப்பட்டிருக்கு. ஸோ திஸ் இஸ் டெஃபினெட்லி நாட் அன் ஆர்கானிக் ஜென்சி மூவ்மெண்ட் என்பதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. இந்தியாவில் ஜென்சி மக்களிடம், இந்த அடுத்த தலைமுறையிடம் இப்படியாவது குழப்பத்தை விளைவித்து இங்க ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து விடலாம், ஒரு பப்பட் அரசாங்கத்தை ஆட்சியில் அமர்த்தி விடலாம், ஒரு நேஷனலிஸ்ட் கவர்மெண்ட்டை மத்தியிலிருந்து அகற்றி விடலாம் என்று எண்ணினால், அகைன் this is not Nepal, this is not Bangladesh, this is not Sri Lanka, this is India. நீங்க எவ்வளவு முயற்சி செய்தாலும் அந்த முயற்சிகள் அனைத்தும் தகர்க்கப்படும். மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருப்போம், அனைத்து முயற்சிகளும் தகர்ந்து போகும். எப்படி இன்னைக்கு இந்த ப்ரொடெஸ்ட் ஃபெயில் ஆச்சோ அதே மாதிரி தான் CJP அண்ட் சோ கால்ட் ஜென்சி மூவ்மெண்ட்டும் ஃபெயில் ஆகும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். உங்களுக்கு இந்த CJP பத்தி எப்ப கேள்விப்பட்டீங்க, கேள்விப்பட்டோன்னே உங்க மனசுல என்ன தோணுச்சு அப்படிங்கறத கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். வணக்கம், வந்தே மாதரம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.